ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ ஜூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான விஷயங்கள் வந்து ஜூலை 9க்கு மேலே நடக்க போகுது. ஸோ ஜூலை 9க்கு மேலே அப்படி என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 9லிருந்து சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரனால கடக ராசிக்காரங்களுக்கு அந்த 9ஆம் தேதியிலிருந்து ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. அந்த ஆட்டம் ஆரம்பமாக போதில்ல, அதை பற்றிய சுவாரஸ்யமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் வரும், அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்த எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. சுக்கரனை பற்றி சொல்லணும்னா, சுக்கரனும் ரொம்ப முக்கியமான கிரகம். ஸோ சுக்கரனை போல மகிழ்ச்சியை தருவதற்கு யாருமே இல்லை என்று தான் சொல்லணும். ஏன்னா சுக்கரன் நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக அதிகமாக இருப்பார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சாதகமாக இருக்கிறாரா பாதகமாக இருக்கிறாரா, அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ சுக்கரனை பற்றிய முழு தாள்களும் சுக்கரனுடைய பரிகாரமும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கரன் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சரி வாங்க உங்களுக்கு பார்க்கலாம் பலன்கள். ஜூலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 9ஆம் தேதிக்கு மேலே தான் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறாருங்கிறத சொல்ல போகிற. தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு, திருமணம், குடும்பம், ஆரோக்கியம் இந்த மாதிரி உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் உங்கள் ராசிக்கு யோகம் கிடைக்குமா, இல்லை உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா, இந்த மாதிரி நிறைய குறித்து சுக்கிரனால் என்ன நடக்குங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சுக்கிரனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்ல வர. ஸோ வாங்க உங்களுக்கு இப்போ பலன்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்துக்கணும், அதை பார்த்துக்குங்க. ஸோ கடகராசி நேரில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த சுக்கரனுடைய டைமில் வார்த்தைகளில் நிறைய விரைய ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் நிறைய விரைய ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் வார்த்தைகளை விடுவதில் பார்த்து கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டதே ஒரு எச்சரிக்கை. வார்த்தைகளில் நிறைய விரைய ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வார்த்தைகள் விடுவதை பார்த்து விடுங்க. அப்புறம் யாரை பற்றியும் கேலி கிண்டல் செய்வது, தவறாக பேசுவது இது பண்ணாதீங்க. இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும். அதனால் இது ரெண்டையும் தவிர்த்துக்கிறது உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு காணப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அவங்களோட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மீறி விட்டு கொடுத்து செல்லாமல் ஈகோ காட்டினீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் அந்யோன்ய குறைபாடு ஏற்படும். அதனால் அந்யோன்ய குறைபாடு ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றம் காணப்படும். அதனால் அதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு யோக பலனை இந்த சுக்கரனால் நீங்கள் பெற முடியும். சுக்கரனால் யோக பலன் பெற இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்குங்க. அப்புறம் உங்கள் துணை விஷயத்தில் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் பயங்கர ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். அந்த ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் போது சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக ஆட்டோமேட்டிக்காக மாறும். இழுப்பறியாக இருந்த விஷயங்கள் கூட இந்த சுக்கிர பயிற்சியில் பரிபூர்ணமாக உங்களுக்கு நிவர்த்தியாகும். யோக பலன்கள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக சுக்கிரன் உங்களுக்கு அமைந்திருக்கிறாரு. அதனால் இந்த அமைப்பை கரெக்டாக பயன்படுத்தி முன்னேறணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிடப்படுது.
இதில் வந்து சிவ வழிபாடு, சிவனுக்கு நல்லெண்ணெய் வில்வம் கொடுப்பது, அருகம்புல் விநாயகருக்கு கொடுப்பது, இதெல்லாம் செய்து வந்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு ஏற்படும். அதுவும் சைனஸ், ஒற்றை தலைவலி, தலை சுற்றல் விஷயத்துலாம் ரொம்ப கவனம் தேவை. சிலருக்கு முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். வார்த்தையால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெடுத்து கொள்ளாமல் அதனை பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றங்கிறது இந்த சுக்கிர டைமில் நிறைய ஏற்படும். பொருளாதாரத்திலலாம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளுக்கு படிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருந்த தடைகள் பரிபூர்ணமாக நீங்கும். குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நீங்கும். இந்த மாதிரி நிறைய தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். அதுக்கான ஒரு காலகட்டமாக இப்போ இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. இவ்வளோ நேரம் சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரனால் என்னென்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பலன்களை வந்து சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. பலன்கள்னு சொல்கிறேன் பாருங்கள், பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு சுக்கிர தோஷம் இருந்தால் அது நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை பற்றி கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமே. மனித வாழ்க்கையில் காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, உறவுகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, புற அழகியல சார்ந்த விஷயங்கள், உலகியல் இன்பங்கள், சொகுசான வாழ்விற்கு தேவையான விஷயங்கள், ஆடம்பரமான வீடு, வாகனங்கள், அணிகலன்கள் போன்றவற்றிற்கு காரக கிரகம் சுக்கிரன். ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. அதனால் சுகபோகத்தின் அதிபதி சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையுமே கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அன்பான மனைவி, அழகான வீடு, ஆடம்பரமான கார், சொகுசான இன்பமயமான வாழ்க்கை, இத்தனையும் ஒருவருக்கு குறையின்றி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஸோ அவர் வந்து அதிபத்திய ரீதியாக வலுப்பெற்றால் பெரிய பொருளாதாரம் ஈட்டுறது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். சுக்கிரன் கரங்களான நவீனம், வாசனை பொருட்கள், உயர் ரக வாகனம், வீடு, இசை, கவிதை, ஆர்வம், அலங்காரம், ஒப்பனை, நளினம் இதிலெல்லாம் கூட ஆர்வம் கூடும். கோடி கணக்கில் கொட்டி கொடுத்து பெரிய உயரமும் தொட வைக்கும். கிரக பாவக அதிபத்திய ரீதியாக சுக்கிரன் பலம் குறைந்தால் ஆட்டோமேட்டிக்காக வறுமை, தரித்திரம் போன்ற பாதிப்பு இருக்கும். சம்பாத்தியம், ஆடம்பரம் என்ற எண்ணமே வராமல் செய்யும். அதே போல் இரு அதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் இரு பாவகத்திற்கு உள்ள பலன்களை நடத்தியே தீரும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு அதிலிருந்து தப்பிப்பதற்கு சுக்கிரதோஷ பரிகாரங்களை சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்கு சுக்கிரன் 4-11க்கு அதிபதி, சுகாதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதி. கடக ராசிக்கு சுக்கிரன் பாகத அதிபதி. ஸோ துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனும் நிறைவான சொத்து சுகத்தை, நிறந்த லாபத்தை, தாய்வழி உறவுகள் அனுசரணையும், வழக்குகளில் வெற்றியும், முன்னோர்களுடைய நல்லாசியும் உங்களுக்கு வழங்கும். நன்றாக படிப்பீங்க. கற்ற கல்வியால் பயன் உண்டு. ஆசிரியர், ஜோதிடர், வங்கி பணிகளில் தனித்திறமையோடு மிளிர்வீங்க. அரசியல், அரசு சார்ந்த செயல்களில் தனித்திறமையோடு பிரகாசிப்பீங்க. உங்களுக்கு ஆலோசனைக்கு, ஏவலுக்கு கட்டுப்பட்டு நடக்க நீங்கள் பலர் விரும்புவீங்க. ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பாதகத்தை மிகைப்படுத்துவார். சனி பலம் குறைந்தால் மறு திருமணத்தை நடத்துவார். அசுப வலிமைப்படுத்த சுக்கிரன் காதல், காமத்தால் வம்பு வழக்கத்தை தருவார். ஸோ அதனால தான் இதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் பரிகாரமாக சிலது செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இனி இந்த ஜூலையில் 9க்கு பிறகு வெள்ளிக்கிழமை வருதுல்ல, அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சந்திர ஹோரையில் பார்த்து சிவனை வந்து வழிபாடு செய்யணும், சக்தியை வழிபாடு செய்யணும். இந்த ஒரு விஷயத்தை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பரிகாரமும் சொன்னது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும்.
அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா சுக்கரனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தொல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.